இந்த ஊர்ல என்னதான் பைப்பு வச்சிருக்காங்களோ, கைய கழுவ பைப்பு திறந்தா மேல இருந்து தண்ணி கொட்டுது. அப்படி இருந்திருக்காது. ராஜீவ்க்கு கால் தடுக்கி இருந்திருக்கும். இருக்கலாம். சரி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். கிருத்திகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நானும் இவரு கூட கிளம்புறேன். அப்புறம் நானும் இவங்க கூட கிளம்பிடுறேன். போயிட்டு வரேன். நீ எங்க போற? இவங்க வீட்டுக்கு நம்ம சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். மறந்துட்டியா என்ன? கால்ல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிளம்புறகுற. என்னதான் ஆச்சு உனக்கு? உன் மருமக இங்க இருக்கா. இங்க இருந்து எல்லாருமே கிளம்பிட்டீங்கன்னா இவ இங்க இருந்து தனியா என்ன பண்ணுவா? பேசாம உட்காரு. சரி அத்தை, நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. சரி, கிளம்பு. பாட்டி, இந்தங்க போட்டுக்கோங்க. நன்றிமா, ரொம்ப நன்றி. ஆமா, உன் பேரு என்ன சொன்ன? அவளோட பேரு பிரதிமா. பிரதிமா. அம்மாடி, நீ எவ்வளவு போடுவ? சரி, உங்களுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். இதெல்லாம் இருக்கட்டும், விடு, நான் பாத்துக்கிறேன். நீ வெளியே போய் அவங்கள பாத்துக்கோ. இங்க வர்றது ஒரு நாள், அதுக்குள்ள எல்லா வேலையும் செய்யறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பிரதிமாக்கா அவங்க பண்ணட்டும், விடுங்க. இப்ப அடிக்கடி தண்ணி அடிச்சு சுத்தம் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. அது சரி, நீங்களும் வந்துட்டீங்களா? சரி, நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போங்க. அக்கா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க முதல்ல வெளியில போங்க. நமக்கு இப்ப அவங்க ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போங்க போங்க போங்க, போய் அவங்கள கவனிங்கக்கா. போங்க 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 போங்க. சித்தார்த், எனக்கு நிறைய வேலை இருக்கு. மறைக்காம சொல்லி என்னாச்சு ரோஷினி? ராஜீவ் திரும்பவும் சங்கீதா கிட்ட ஏதாவது தப்பா சொல்லு ரோஷினி, எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ், ஆனா அதை பார்த்து நான் சுமூகமா ஹேண்டில் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல சித்தார்த், இந்த வீட்ல இதுக்கு மேல பிரச்சனை வர்றதை நான் விரும்பல. ப்ளீஸ் காம் டவுன், எல்லாம் சரியாயிடும். ஒரு நிமிஷம் இரு, தயவு செஞ்சு சொன்ன கேளு. கோபத்துல எதையாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடாத. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சித்தார்த், ப்ளீஸ். பெல்ல யாரோ வெளியில வந்திருக்காங்க. யாருன்னு போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் எழுந்துக்கிறேன். இரு. நீ பாத்து. எஸ் எஸ் எஸ், இரு. எழுந்துற எழுந்துற, கை கூட பொறுமையா எழுந்துற எழுந்துற. இது நல்லா இருக்கு. இதையே சாப்பிட்டு பாருங்க. நான் திறக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. அழகான இந்த பொண்ணுக்காக அழகான இந்த பூக்கள். எப்படி இருக்க? வாராஜ். ஹலோ ஆண்டி, how are you? நல்லா இருக்கேன். ஏமா டிடி, சொல்லுங்க. இந்த புள்ள யாரு? இது வந்து ராஜ், ரோஷினியோட கிளாஸ்மேட்.
இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடி ஒன்னா படிச்சு வளர்ந்தவங்க. இன்ஃபேக்ட் ரோஷினிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ராஜ் தான் தீர்த்து வச்சிருக்கான் இல்லையாமா? அத்தை நம்ம கிளம்பலமா, டைம் ஆயிட்டே இருக்கு. சரிப்பா நம்ம கிளம்புவோம். இவங்க சாப்பாடு போட்டு என் வயிறு வெடிக்க வச்சிருவாங்க. வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ரோஷினி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.